ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் டே எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த ஷேப்பில் வந்து வெட்டிட்டு இதை நம்ம கட் பண்ணணும். சரியா? ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேன்ஸ் இந்த கிரான்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. டார்க் க்ரீன் எடுத்துக்கோங்க. வெளியே பண்ணிக்கிறது ஃபுல்லாகவே வந்து அடிச்சுக்கலாம். ஆயில் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கலர் அடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ பால்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நிறைய டெக்கரேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். வெளியே இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் தள்ளி போ பின்னாடி தள்ளி போ. ஏண்டி எருமை மாடி கடைசி இப்படி போட்டு அடிச்சேன். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி இப்படி அடிச்சுன்னா தனியா தெரியுது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நல்லா பேசு. இந்த மாதிரி தான் இந்த கிறிஸ்மஸ். உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வேணும் எடுத்துக்கலாம். நாங்கள் ஆயில் பேஸ்ட் வச்சுருக்கோம். ஆயில் பேஸ்ட் தான் நல்லா பண்ணுவோம். ஆனால் ஆயில் பேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், அங்கே சைக்கிள் இருக்குது. அந்த பால்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கே இந்த கேர்ளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கா. ஈஸியாக இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இது வந்து பிளேட் வச்சு இருக்கணும். பார்த்து இருக்கணும். இது பிளேட் இல்லை, கத்தி. பொய் சொல்லாது. இந்த கத்தி பிளேட் மாதிரி தானே இருக்கே. ஆமாம், பின்னாடி வந்து கட் பண்ணால் தான் முன்னாடி வந்து எடுக்க முடியும். நான் கட் பண்ணுவா. ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். காமி இந்த காமி வந்து சிசர் அதை காமி இதை காமி சிசருங்க முன்னாடி இருக்கு. எடுத்துக்கோ. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் சைடில் இருக்க இந்த பிசரெல்லாம் வெட்டிடுங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி கலர் அடிச்சிருக்கோம். நீங்கள் எந்த கலர் வேணும் அடிச்சுக்கலாம். நாங்கள் பிங்க் கலர் அடிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து கலராக பண்ணியிருக்கோம். இது வந்து பிங்க் கலரில் பண்ணியிருக்கோம். இது வந்து பர்பிள் கலரில் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய கலராக பண்ண போகிறோம். ஆனால் ரெட் கலரில் மட்டும் பண்ண மாட்டோம். நான் வந்து ஸ்டார்க் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கோம். 3 பால் பண்ணிட்டோம். 3 பால் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாரோட ஓனர், இந்த கிறிஸ்மஸ் டேயோட ஓனர் யார்? எவனாச்சும் வந்து கொண்டு என்ன இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் பால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரௌன் கலரில் பண்ணலாம். ப்ரௌன் வேண்டாம், அது கலர். ப்ரௌன் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ப்ரௌன் நல்லா இருக்குதுடி. இந்த கலரே வச்சு ஃபுல்லாக பண்ணிடுவோம். போதும் பால், பிங்கோட போதும் பால். ஓகேவா? பால் போதும். அப்புறம் வந்து இன்னொரு பிங்க் கலர் பண்ணிட்டோம். 2 பிங்க் கலர். என்னென்ன கலர் இருக்கு பாரு. பண்ணிட்டோம். இந்த பிங்க் கலர் இன்னும் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்கோம். இது பண்ணலாம். இதே கலரில் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பால்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி வந்துட்டு ஓகேவா? வந்து இன்னொரு பால் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணோம். அது எப்படி இருக்குதுன்னு வந்து காமிக்கிறோம். அதுக்கு லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது காமிக்கிறோம்.
இப்போவே காமிச்சிடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ. கேவலமாக போச்சு. இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவா? ஆமாம், ஆரஞ்சு மட்டும் இப்போ வந்து ஒன்று பண்ணுவோம். ஒரு அட்டை வெட்டி போடுங்க இங்கே. இதுவா? இல்லை, வெட்டியை வச்சு இரு. இங்கிலீஷ்னா பர்பிள். நம்ம வந்து கட் பண்ணிட்டுருக்கோம். எங்கே நம்ம சத்தம் கேட்டுட்டு இருக்கு? இது கம்மி. இப்போ இது சத்தம் கேட்டுச்சுல எங்கே? யாருக்கு தெரியும்? குட்டியாக இருக்கு பிங்க். பக்கத்து வீட்டில் தான் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த பால்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். இது போதுமா டெக்கரேட்டுக்கு? ஓகே, ஒட்டிட்டுருக்கோம். அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மாட்ட போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. வேகமாக ஒட்டிகிட்ருக்கோம். நடுவில் சாண்டா கிளாஸ் நிற்கிற மாதிரி. இங்கனக்குள்ள நடுவில் வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார் தான் பண்ணிகிட்ருக்கோம். வந்து ஸ்டார் வந்து காமிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, இல்லைனா அட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார் வந்து வரைஞ்சிட்ருக்கோம். முழுசாக இன்னும் வரைஞ்சி முடிக்கல. ஏற்கனவே ஒரு ஸ்டார் வரைஞ்சி அது எங்கே போச்சு? அது கொஞ்சம் அசிங்கமாக விட்டுட்டேன். சரி, ஓகே. நான் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிக்கணும். சாரி, கட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். வரைஞ்சிக்கணும். ஓகேவா? கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்சில் பண்ணது வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒழுங்காகவே வந்து வரல. இந்த நீங்கள் கார்ட்போர்ட்லேயே பண்ணிக்கலாம். கார்ட்போர்டில் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் பண்ணிக்கலாம். இது வருங்க, நாசமாக போச்சு. சரி, இது வேணாம். நீங்கள் வந்து கார்ட்போர்ட்லேயே பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து வேறு பண்ணிக்கலாம். வேறு பண்ணிக்கலாம். உனக்கு வரைய தெரியுங்க, வரையினா என்கிட்ட கொடு. உனக்கு அப்படியே வரைய கிழிச்சு போடுவேன். நான் கிழிச்சிடுவேன். இப்போ சரிப்பா வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு ஸ்டாரை வந்து கீழே வச்சுப்போம். தொடைய கட் பண்ணல, ஒரு ஸ்டாரை வரைஞ்சிட்டோம். வெட்டுக்கிறமா ஒரு ஸ்டார். கத்தாத, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். கத்து வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாரை வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இங்கே அட்டையில் செய்யுங்க. முழுசாக கட் பண்ணி முடிச்சிடு. நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஸ்டார் வந்து வரைகிறதே ஒரு கஷ்டம். இதில் வேறு கட் வேறு பண்ணணும். நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த கட் பண்ணி முடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். கத்துறது நிறுத்தி பேய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம பிஸ்டர் வந்து ஸ்டார் எப்படி காமி? இதுதான் அந்த ஸ்டார். எதுக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கோம். சுட்டாங்கல்ல, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேக்குள்ள சைக்கிள் மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெட் கலர் அடிக்கணும். ரெட் கலர் இங்கே இருக்குது பாரு, பெரிய ரெட் கலர். இப்போ வந்து ரெட் கலர் ஃபஸ்ட்டு இதை அடித்து நம்ம சாஃப்ட் பண்ணிட்டோம்னா எனக்குள்ள எதுவும் இருக்காது. அது மாதிரி க்ளீனாக இருக்கும். அழகாக அடிக்கணும். அடித்து கடைசியாக மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறது தான் முக்கியம். ஸ்டாரை இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணக்கூடாது, அடிக்கணும். இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கா? இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கலர் அடிச்சுக்கலாம், ஸ்மச் பண்ணிக்கலாம். நான் கூட சார் ஸ்மச் பண்ணவா? வேண்டாம். அழகா பண்ணியிருக்கேன்டா. ஸ்டார் வந்து ஒட்டுறதுக்கு வந்துட்டு கம்மு
இதுதான் லாஸ்ட் பார்ட். இது பண்ணிட்டோம், வாழ்க்கையில் முன்னேறிடுவோம். எடுத்து ஒட்டிடு. ஓகே, இப்போ வந்து நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம முன்னேறிட்டோம் அர்த்தம் காய்ஸ். இப்போ ஒட்டிட்டோம். வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கை வந்து லாஸ்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஸ்டிக்கர் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கு இந்த பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆயிடும். பேஸ்ட் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம். கிறிஸ்மஸ் அதை ரெடி பண்ணணும்னு சொன்னோம்ல, அது இது பண்ணி முடிச்சுட்டு பண்ணுவோம். இல்லை, முதல்ல எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் அதை வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்ட்டு இந்த ஸ்டிக்கை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அடித்து இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கட்டை எனக்கு தெரிஞ்சு பிடிங்கிடும். பார்க்கலாம். கட்டைக்குன்னு ஒரு கம் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்கிடும். இதுதான் வந்து கட்டைக்கு ஓட்டுற கம்மு. இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து உள்ளே இருந்து எடுத்து இது கையில் ஒட்டுச்சு. அவ்வளோதான், நம்ம சேர்த்துருவோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் பிடிச்சிக்கும். இல்லைன்னா வந்து புட்டுக்குன்னு கீழே விழுந்துடும். ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். காமி, இதை வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம். எந்த கருக்கு இப்படி கத்துறது? ஐயோ, மேலே இருக்குது புட்டுருச்சு. பார்ப்போம். நம்ம வந்துட்டு இந்த கட்டையை வந்து கம்மால் வந்து பேஸ்ட் பண்ண முடியல, அதனால் வந்துட்டு டேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேப். இது வந்து பேப்பர் கம். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க, இல்லைனா வேறு டேப் கூட. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. இது நம்ம கையாலே கிழிச்சிக்கலாம், பேப்பர் மாதிரி. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். ரெண்டு ஒட்டிக்கிறியா? ரெண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வச்சுக்கோ. எதுக்கு எடுக்கிறப்ப பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ வந்து ஃபுல் கிறிஸ்மஸ் ட்ரீயும் பார்ப்போம். எடு எடு 2 3. இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து முடிச்சாச்சு. நடுவில் வந்து எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ். ஓகே, இது சாண்டா கிளாஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அதான் ஒரு பெரிய ப்ராசஸ். இவ்வளோ முகத்தை பார்க்குறீங்களா? டேப் போட்டு ஒட்டிடுவோமா? எதா இது அப்போ தான் நிற்கும். ஸ்டாரின்னு ஒரு டேப் போட்டு ஒட்டிடலாம், இல்லைன்னா உடஞ்சி விழுந்துடும். நிற்க மாட்டேங்குது கொஞ்சம். உன் வாய் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாப்பா. இதுதான் இதோட வாய். வந்துட்டு இதுதான் நம்மளோட ராஜ டேப். பக்கத்தில் பைத்தியவங்களாம் கத்திக்கிட்டு இருக்குங்க. ஆனால் பேரோட எங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். எஸ், பிரதரா? யார் பிரதரு? என் பிரதரு, ஓ சிஸ்டரு, எல்லாருமே. அவங்க வந்து எங்கள் கூட வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பண்ணாங்க. பார்க்குறீங்களா, ரொம்ப காமெடியாக இருக்கும். அங்கே பாருங்களே, ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களே. இங்கே ஒரு வீடு கட்டுறேன்னுக்கிட்டு எவ்வளோ கேவலமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடு இருக்கும் போது ஒரு குட்டி, இங்கே இருங்க வீடை பாருங்களேன், எவ்வளோ பெருசு நீங்கள் வீடை. அதில் குட்டி வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க கிறுக்கு பிடிச்சவங்க. அவங்க கூட சேர்ந்து பண்ணது தான் இந்த ஓட்ட கிறிஸ்மஸ் ட்ரீ. நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு குடிசை வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. குடிசை வீடு இங்கடி கத்திரிக்கோளா? எனக்கு எங்கே தெரியும் கத்திரிக்கோளா? இந்த கத்தி வேணால் யூஸ் பண்ணிக்கோ. கத்திரிக்கோளை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஏதோ வீடு கட்டணுமா. கத்திரிக்கோளே கொடுக்க மாட்டாங்க. சாண்டா கிளாஸ் வந்து வேணாம், ஏன்னா வந்துட்டு எங்களால் செய்ய முடியல. ஓகே, இது வந்து அழகாக தான் இருக்குது. சரி பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வெயிட் ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக வந்து பாருங்கள்.
நம்ம கஷ்டப்பட்டு பண்ண பண்ண இந்த கிறிஸ்மஸ் Christmas ட்ரீ tree. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.